Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு வந்துட்டு TNPSC Group 1 2021 எக்ஸாம்ல கேட்ட question number 17 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி 16 questionக்கு நம்ம சொல்யூஷன் வந்து பார்த்திருக்கோம். ஸோ இந்த 17th questionல ஒரு மிஷின் வந்து வாங்கி யூஸ் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% வந்து அது டெப்ரிசியேஷன் விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ப்ரெசென்ட்டா அதோட ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க, 1,62,000 இருக்கு. இப்போ இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா அந்த மிஷின் வந்து எவ்வளோக்கு வந்து நம்ம வேல்யூ பண்ண முடியும், மிஷினோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் வேல்யூ, அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ கூட ப்ரெசன்ட் வேல்யூ இன்டூ 1 மைனஸ் ஆர் பை 100 the whole power n. இது வந்து ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து அந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரெசென்ட்டாக எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 1,62,000 அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து 1 மைனஸ் ஆரோட வேல்யூ என்ன, ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து 10 டிவைடட் பை 100 எத்தனை வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 1,62,000. ஸோ இது 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி 10 இருக்கும். 10 இன்ட்டு 1 10 மைனஸ் 1 வந்து 9. புரியலன்னா 1 மைனஸ் 1/10ன்னு எழுதிக்கோங்க. இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது. அடுத்து வந்துட்டு 1,62,000. இப்போது 10 இன்ட்டு 1 10, 10 மைனஸ் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 9/10 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போது இதை எப்படி எழுதலாம், 1,62,000 into 9/10 into 9/10. ஸோ 0 0 இங்கே 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, 1,620 into 81. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணணும்னா 1,620 அது கூட நம்ம 81 பண்ணணும். அந்த 81ஐ 80 + 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது 80 டைம்ஸ் பண்ணணும், அப்புறம் ஒரு 1 டைம் பண்ணணும். இது வந்து 8ஆல் பண்ணுறதுனால ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ 8 2s என்னது 16 1, 8 6 வந்துட்டு 48 49, ரிமைனிங் 4, 8 1s 8, 9 10 11 12. ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, 2 0. இப்போ 1 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும், 0 2 6 1. அப்போ ஆன்சர் என்ன, 0 2 12 1 1 3 1. ஸோ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1,31,220 வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இருந்து இன்னும் 2 வருஷம் போனால் வேல்யூ வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து ரெடியூஸ் வந்து ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இது தெரியணும்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை ஈஸியாக வந்து சால்வ் வந்து பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்ஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வந்துட்டு ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19 தான். உங்களுக்கு வந்துட்டு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது, இதுலேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.